சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. கலைவாணி, அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாயே. உனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் இந்த தாயால் எப்படி அம்மா அதை தாங்கிக் கொண்டு உயிரோடு வாழ முடியும்? எனக்கு இருக்கும் ஒரே செல்ல மகள் நீதானே அம்மா. அம்மா பாரம்மா, கண் திறந்து பாரம்மா, இந்த அம்மாவை கண் திறந்து பாரம்மா. கலைவாணி, உன் விருப்பத்தை உணராமல் நானே உனக்கு பாதகமாக நடந்து கொண்டேனே. இல்லையம்மா, இல்லை, இனி ஒருபோதும் நான் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன். தயவு செய்து கண் விழித்து இந்த தாயை பாரம்மா. இனி இளம்பழுதியை பற்றி மட்டுமல்ல, உன் விருப்பத்திற்கு மாறாக எதையுமே பேச மாட்டேன் அம்மா. உன் மகிழ்ச்சிக்காக நான் எனது மகிழ்ச்சியை இழக்க நேர்ந்தாலும் பரவாயில்லை அம்மா. ஆனால் இனி எனக்கு உன் மகிழ்ச்சி தான் அம்மா முக்கியம். அதற்காகவாவது இந்த அன்னையின் முகத்தை ஒரே ஒரு முறையாவது கண் திறந்து பாரம்மா. பாரம்மா கலைவாணி. இறைவா, என் மகளை என்னிடம் திருப்பி கொடுத்து விடு, என்னிடமே திருப்பி கொடுத்து விடு. அம்மா, வா மருதம். ஓலையை கொண்டு வந்து விட்டாயா? இதோ இந்தாருங்கள். ஆமாம், எதற்காக இந்த ஓலையை கேட்டீர்கள்? இதே போல் ஒரு ஓலையை முத்துநகை மாமன்னருக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாள். அதை மாற்றி நான் எழுத போகும் ஓலையை அவள் எழுதியதாக என் அண்ணியாரிடம் கொடுக்க போகிறேன். உங்கள் கையெழுத்து என்று தெரிந்துவிட்டால் ஆபத்தாகி விடுமே. நீ என்னை பற்றி தெரிந்து கொண்டது அவ்வளவுதானா? எவருடைய கையெழுத்தையும் ஒருமுறை பார்த்தால் அதை அப்படியே எழுதுவேன் என்பது உனக்கு தெரியாது போலிருக்கிறது. அப்படியா? தேவைப்பட்டால் பேரரசரான என் அண்ணனை போலவே எழுதி கையெழுத்திட்டு ஓர் ஆணையையும் அனுப்ப முடியும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அம்மா. என்னுடைய ஆணையே செல்லும் போது நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அதுவும் முடியும் என்பதற்காக சொன்னேன். சரி, இப்பொழுது இதில் என்ன எழுதப் போகிறீர்கள்? முத்துநகை மன்னருக்கு எழுதிய காதல் கவிதை. இது மன்னரை அவமதிப்பதாகாதா? என் அண்ணனை அவமதிக்க வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல. அவருக்கும் முத்துநகைக்கும் தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகத்தை என் அண்ணியாருக்கு ஏற்படுத்தி அவளை துடிதுடிக்க செய்ய வேண்டும்.
என்னை அவமதிப்பதைப் போல் பேசிய அவள் தன்னுடைய நிலை என்னவாகுமோ என்று உள்ளுக்குள்ளேயே புழுங்க வேண்டும். இதனால் நமக்கென்ன நன்மை? பூனை எலியை பிடித்தாலும் அதை உடனே கொள்ளாமல் அதை தூக்கி தூக்கி போட்டு ஓடவிட்டு வேடிக்கை காட்டுகிறதே, அது எதற்காக? அப்படித்தான் நான் எழுதப் போகும் இந்த ஓலையில் அம்மா கலைவாணி, ஏனம்மா இப்படி செய்தாய்? உன் மீது உயிரையே வைத்திருக்கும் எங்களை எல்லாம் அனாதையாக விட்டுவிட்டு போய்விடலாம் என்று நினைத்தாயா? அம்மா, அது வந்து எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லம்மா, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதை விடுத்து இப்படி அவசரப்பட்டு செய்து விட்டாயே. அம்மா, அவர் இல்லாமல் நான் எப்படி அம்மா உயிர் வாழ முடியும்? அவரை நான் என் உயிராக நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவர் என்னை மறந்துவிட்டு வேறொரு பெண்ணை மணந்து கொண்டாராமே, அதை எப்படி அம்மா என்னால் தாங்கிக் கொள்ள முடியும்? பைத்தியம் போல் பேசாதே. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் என்று யாருமே இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லையே. நீ மட்டும் அதை எப்படி ஏற்றுக்கொண்டு உண்மை என்று நம்பலாம்? அண்ணன் தான் என்னிடம் வந்து அவ்வளவு உறுதியாக சொல்லும் போது எப்படி அம்மா என்னால் நம்பாமல் இருக்க முடியும்? உன் அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா கலைவாணி? அவனுக்கு செழியன் மீது எப்பொழுதுமே நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்லையே. அப்படிப்பட்டவனுக்கு இந்த செய்தி கிடைத்தால் வெறுமனே இருப்பானா? ஏதேதோ உன்னிடம் சொல்லிவிட்டான். நீயும் இதையெல்லாம் நம்பி இப்படி செய்தது தவறில்லையாம்மா? தவறுதான் அம்மா. அந்த நேரத்தில் அண்ணன் வந்து அவரை பற்றி ஏளனமாக சொன்னதும் என்னையே நான் மறந்து இப்படி செய்து விட்டேன். கலைவாணி, நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு துணை நான் இருக்கிறேன். உன் காதலின் மீது நீ முழு நம்பிக்கை வைத்து அவனுக்காக காத்திரு. அவன் நிச்சயமாக திரும்பி வருவான். அவன் வந்ததும் அவன் காலில் விழுந்தாவது உன் திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். வேண்டாம் அம்மா, வேண்டாம். எனக்காக நீங்கள் யார் காலிலும் விழ வேண்டாம். எது நடக்க வேண்டுமோ அது நடந்துவிட்டு போகட்டும். அதுதான் என் விதி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனி ஒரு முறை அப்படி சொல்லாதே. இனி உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். என் மகளின் சந்தோஷத்திற்காக நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். சொல்லுங்கள் அம்மா. எந்த காரணத்தை கொண்டும் இனி ஒரு முறை இப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு. நிச்சயமாக செய்ய மாட்டேன் அம்மா. இது சத்தியம். இது போதும் அம்மா, இது போதும். அம்மா, இந்தாருங்கள். மகாராணி, வாருங்கள் அமைச்சரே, உங்களுக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னோடு ஏதோ பேச வேண்டும் என்றீர்களாமே? வீரன் வந்து சொன்னான்.
மன்னரை சந்திக்கச் சென்ற நான் உடனே இங்கு வந்துவிட்டேன். அடடா, தாங்கள் அவரை சந்தித்த பிறகு கூட இங்கு வந்திருந்தால் போதுமே. தாங்கள் அழைக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அது முக்கியமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையால் தான் உடனே வந்தேன். என்னால் தாங்கள் இருக்கும் இடம் வரை வர இயலாது. அதனால்தான் தங்களை இங்கு அழைத்தேன். இதையெல்லாம் தாங்கள் சொல்ல வேண்டுமா? தங்கள் நிலை எனக்கு தெரியாதா? தாங்கள் என்னை எதற்காக அழைத்தீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? பங்குனி மாதம் பிறந்து விட்டது. ஆமாம். மக நட்சத்திர நாள் வரப்போகிறது. அதனால் என்ன? அன்று என்ன நாள் என்பது தங்களுக்கு நினைவிருக்கிறதா? எந்த பண்டிகை நாள் வந்தால் என்ன? அதையெல்லாம் கொண்டாடும் நிலையிலா நாம் இருக்கிறோம். வேண்டுமானால் தங்களின் மகிழ்ச்சிக்காக எளிமையாக இங்கேயே கொண்டாடிக் கொள்ளுங்கள். அன்று எந்த பண்டிகை நாளும் இல்லை அமைச்சரே. எங்கள் குடும்பத்தில் ஒரு முக்கியமான நாள். மாமன்னருக்கு திருமண நாளா? இல்லை, வேறென்ன? என் தம்பியின் பிறந்த நாள். அந்த நாளை இந்த வருடம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று என் மனம் ஏங்குகிறது. அவன் எங்கு சென்றான், என்ன ஆனான் என்றே தெரியவில்லை. அப்படி ஒரு தம்பிக்காக அரண்மனையில் இருந்தபோதுதான் வருடம் தவறாமல் கொண்டாடினீர்கள். இங்கு அது அவசியம்தானா? அமைச்சர் பெருமானே, யார் அது? அன்னைக்கு இருக்கும் ஒரே மகிழ்ச்சி அதுதான். பிரிந்து சென்றுவிட்ட அவர் தம்பியை இதன் மூலம் நேரில் சந்திப்பது போல் திருப்தி அடைகிறார். தனது சுற்றம் அனைத்தையும் முற்றும் இழந்துவிட்ட அன்னைக்கு சற்று ஆறுதலாக இருப்பது இது ஒன்றுதானே? அதை நான் மறுக்கவில்லை தாமரை. மாமன்னர் அரண்மனையில் வாழ்ந்தபோது தொலைந்து போன தம்பிக்காக மகாராணியார் பிறந்த நாள் கொண்டாடியது சரிதான். அதை நான் எப்போதாவது மறுத்திருக்கிறேனா? இப்போது மட்டும் ஏன் மறுக்கிறீர்கள்? அன்று நாம் பேரரசரோடு நடந்த போரில் அனைத்தையும் இழந்து கானகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் இந்த இடத்தை கண்டுபிடித்து விடுவார்களோ, எத்தகைய ஆபத்து நேருமோ என்று உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் பிறந்த நாள் கொண்டாடுவதெல்லாம் அவசியம்தானா? அமைச்சர் பெருமானே, அண்ணியார் என்ன நமது அரண்மனையில் நடத்தியது போல் தோரணங்கள் கட்டி அலங்காரம் செய்து ஆடம்பரமாகவா கொண்டாடப் போகிறார்? ஏதோ சிறிது இனிப்பு பலகாரங்கள் செய்து கைதிகள் முதற்கொண்டு எல்லோருக்கும் அதை வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவ்வளவுதானே? நீ சொல்வது சரிதான். ஆனால் இதை பற்றி மாமன்னரிடம் அல்லவா பேச வேண்டும்? என்னிடம் பேசி என்ன பயன்? அண்ணியார் கேட்டு அண்ணன் மறுத்துவிட்டால் பிறகு அவரிடம் அதை பற்றி பேசவே முடியாது. ஆனால் தாங்கள் எடுத்து சொன்னால் தாங்கள் பேச்சை அண்ணன் ஒருபோதும் மறுக்க மாட்டார். நீங்கள் இருவரும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் நான் மன்னரிடம் வாதாடுகிறேன். இந்த கானக வாழ்வில் எங்களோடு சேர்ந்து எத்தனையோ துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு இதன் மூலம் சிறு ஆறுதல் கிடைக்கும் என்றால் அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுகிறேன். நன்றி அமைச்சரே. வருகிறேன் மகாராணியாரே. கவலைப்படாதீர்கள் அண்ணி, உங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். வாழ்க மாமன்னர். வாருங்கள் புலவர் பெருமானே, வாருங்கள். இப்படி அமருங்கள். ஒரு முக்கியமான செய்தியை பேசுவதற்காகத்தான் நான் உங்களை அழைத்தேன். இந்த எளியவனுக்காக தாங்கள் காத்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் நானும் புரிந்து கொண்டேன் மன்னவா.
நயமாக உரையாடி சாதிக்க வேண்டிய செயலுக்கு தங்களைத் தவிர வேறு யாரை அனுப்ப முடியும்? சக்கரவர்த்தி என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு தக்கபடி நான் நடந்து கொள்வேன். தங்களை இப்பொழுது எங்கே அனுப்பப் போகிறேன் என்று தெரியுமா? தாங்கள் எங்கு அனுப்பினாலும் செல்ல நான் தயாராக இருக்கிறேன் என்பது தங்களுக்கு தெரியாது. தெரியும் தெரியும். அதிலும் தாங்கள் மிகவும் விரும்பும் மதுரமான நகருக்கு அனுப்பப் போகிறேன் என்று தெரிந்தால் தாங்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைவீர்கள். புரிந்துவிட்டது. பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரைக்கு அனுப்பப் போகிறீர்கள், அப்படித்தானே? ஆம் புலவரே, அதுவும் மிக முக்கியமான செய்திகளை பேச வேண்டி இருப்பதால் தான் தங்களை அனுப்ப தீர்மானித்திருக்கிறேன். என்னவென்று சொல்லுங்கள் மன்னா. எங்கள் மகள் மலர்கொடியை பாண்டிய மன்னரின் மகன் இளம்வழுதிக்கு மனமுடித்து வைத்துவிட்டால் நட்பு நாடுகளான சோழ மண்டலங்கள் மன உறவு கொண்ட நாடுகளாக மாறிவிடும். அதனால் அவர் இங்கு இருக்கும் பொழுதே பேச நினைத்தேன். ஆனால் அவர் அன்றைய தினமே புறப்பட வேண்டும் என்ற மனநிலையில் இருந்ததால் அதை பற்றி பேசவில்லை. அதனால் இப்பொழுது தாங்கள்தான் சென்று திருமண பேச்சை தொடங்க வேண்டும். என்ன யோசிக்கிறீர்கள் புலவரே? ஒன்றுமில்லை. தங்கள் கருத்து அதுவானால் தங்கள் சார்பாக நயமாக எடுத்துச் சொல்கிறேன். அத்தோடு மற்றொரு விஷயத்தையும் தாங்கள் அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சொல்லுங்கள். செழியன் எழுதிய மடலை மணிமாறன் பாண்டிய மன்னருக்கு ஒரு தூதுவன் மூலம் அனுப்பியிருக்கிறான். படைத்தலைவன் என்ற முறையில் தனது கடமையைத்தான் அவன் நிறைவேற்றி இருக்கிறான். ஆனால் அந்த மடலை கண்டு பாண்டிய மன்னர் குழப்பமடைந்திருப்பார். செழியனை விரும்பாதவர்கள் அதை காரணமாக கொண்டு அவன் மீது பாண்டிய நாட்டு எதிரி என்ற முத்திரையை பதிக்க முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். சரியாகச் சொன்னீர்கள். அதனால் அந்த மடலின் நம்பகத்தன்மையையும் தாங்கள் அவருக்கு விளக்க வேண்டும். ஒருவன் மிகவும் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருப்பது கூட ஆபத்தாக முடிந்து விடுகிறது. அப்படி இல்லாதவர்கள் அவனை தங்கள் பாதையில் இருந்து எப்படியாவது அவனை விலக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தாங்கள் சொல்வது உண்மைதான் மன்னவா. செழியனின் நிலையை நான் பெருவழுதி பாண்டியருக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறேன். அவர்கள் அவனை ரகசியமாக கடத்தி சென்றது போல தாங்கள் அவனை தந்திரமாக மீட்டுக் கொண்டு வந்து பாண்டியரிடம் ஒப்படைப்பீர்கள் என்பதையும் எடுத்து சொல்கிறேன். ஆஹா, காரிக்கண்ணனாரே, ஒன்றை பற்றி பேசத் தொடங்கும் பொழுதே அதன் தன்மையை உணர்ந்து கொள்ளும் நுண்மான் நுழைபுலம் தங்களிடம் இருப்பதாலே இந்த செயலுக்கு தங்களை தேர்ந்தெடுத்தேன். உங்கள் ஆணையை சிறப்பாக நிறைவேற்றிவிட்டு வருகிறேன் மன்னா. புலவருக்கு அரசன் ஆணையிடுவதா? தவறு. வேண்டுமென்றால் இதை என்னுடைய வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். புலவரை மதித்து போற்றும் பண்பு எங்கள் கரிகால் மன்னருக்கே உரித்தானது. அரசனை மதித்து போற்றும் பண்பு எங்கள் காரிக்கண்ணனாருக்கே உரித்தானது. எங்கள் மாமன்னரிடம் பேசி வெற்றி பெற முடியுமா என்ன? சரி, நான் புறப்படுகிறேன். நற்செய்தியோடு வாருங்கள். ஆகட்டும்.